Hello guys, welcome to the Netaji Cut. பவர் பிளே சீரிஸ் நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்க பார்த்தது தான். என்னன்னா ஒரு என்டையர் வீக்ல நடந்த கிரிக்கெட் எல்லாமே நடக்கும். ஸ்பெகுலேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அண்ட் வாட் எவர் த அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் இது. ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்ஸ்ல இந்த வாரம் லைக் பிஃபோர் கோயிங் இன்டு எனிதிங், இப்போ நம்ம சிஎஸ்கே அந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடு அண்ட் தென் அசுதோஷ் சர்மா, ராகுல் சார் இந்த ட்ரேட்லாம் இருக்குல்ல, அதை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொன்றா நான் அஜெண்டா நான் ஃபாலோ த்ரூ கொண்டு போறேன். ஓகே, ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங்ல இருந்து ஆல்பி மார்க்கல் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஒன்லி ஃபார் த ஆர் பிரான்ச்சைஸே. ஸோ யா, ஹர்திக் பாண்டியா பிரவிஸ் அந்த ட்ரேட் இருக்குல்ல, நான் ரீல்ல போட்டிருந்தேன். நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. இந்த சூப்பர் ஒப்பீனியன்ஸ் நீங்க ரெண்டு பேர் சொன்னது காமனா இருந்தது என்னன்னா, பிரவிஸ் இஸ் a youngster, he is our future, no trade. அண்ட் சேம் எக்ஸாக்ட்லி சடகோமன் ரமேஷும் இதே பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ வை யூ ஆர் சேயிங், அதாவது யா ஹர்திக் பாண்டியா ஓகேனாலுமே பிரவிஸ் ட்ரேட் இவன் யங்ஸ்டர் நம்ம அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் பத்தி பேசுவோம். அடுத்து நான் சடகோமன் ரமேஷ் அவர் சொன்ன பாயிண்ட் பேசலாம். யா, அனுப்பக்கூடாதுங்கிறதுலாம் இங்க மேட்டர் இல்ல. பிரவிஸுக்கு பேக்கப் யார் வச்சிருக்கீங்க, அதான் பாயிண்ட். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம போராட்டி நம்ம மிடில் ஆர்டர் வந்து சம கொலாப்ஸ். இப்போ பிரவிஸையும் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரவிஸ் அண்ட் டூபே ரெண்டு பேரும் அனுப்ப போறீங்க. ஹர்திக் பாண்டியா நம்மளுக்கு கிடைக்க போறாரு, பிரவிஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அதுதான் இப்போ தெரியல. மேபி மெகாக்சன் போனா நம்மளுக்கு அவரு கண்டிப்பா அவங்கள பிரவிஸை ரீடைன் பண்ணுவோமா இல்லையாங்கிறது மேட்டர் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தர் அனுப்புறோம்னா அவருக்கு நம்மளுக்கு எடுக்கணும், பேக்கப் யாராவது வச்சுக்கணும். நம்ம சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட்லயே பார்த்தது என்னன்னா, சஞ்சு சாம்சனா நம்மளுக்கு நல்ல பிக்கு தான், இல்லைங்கிறது மேட்டர் இல்லை. பட் ஜடேஜாவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நம்ம யாராவது வச்சுக்கணும். பிரசாந்த் வீரம் 14 கோடி கொடுத்து வாங்குறோம். அவரும் ஹோல் சீசன் பவுலிங்கே போடல, பெருசா 2 ஓவர் 3 ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பாரு. ஸோ வந்து பிரவிஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருக்கோம், அதான் இன்னைக்கு கேள்வி. ஓகே, ஸோ நான் எனக்கு இருக்க ஆன்சர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரகுவரன், do you have any point on it? அது நான் சொல்றேன். The point is, touch up on the Bravis point. That bonus season issue is we have Karthik Sharma, Bravis, Dubey, 3 people fighting for 2 slots in the middle order. இப்போ நீங்க 2 பேரும் கொடுத்துட்டு எப்படி நீங்க அதை ஃபில் பண்ண பாக்குறீங்க, அதான் என் क्वेश्चन. ஓகே, சோ இங்க எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. ஓகே, அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் நான் ஒரு क्वेश्चन வைக்கிறேன் உங்க 2 பேர்கிட்டயுமே. சோ இப்போ எப்படின்னா, நமக்கு வந்து நாம டாப் 3ல வந்து ப்ராப்ளமே கிடையாது. நம்ம பேசுற காமன் பாயிண்ட் என்னன்னா, ஆயுஷ் மாத்திர வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல, அடுத்து உருவில் பட்டேல் இறக்குற வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? நம்ம ஏன் 5th பேட்ஸ்மனா சர்ஃப்ராஸ் கானை பார்க்க கூடாதுங்கிற, ஏன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா அவர் ஆடினதையும் பாருங்க, கிங்ஸ்ல அந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா நமக்கு சேப்பாக்கல ஃபர்ஸ்ட் நம்ம தோப்போம் அந்த மேட்ச். இன்ஃபேக்ட் அதுலயுமே நல்லா ஆடி இருப்போம், அதையுமே பார்க்கலாம். ஐ மீன் ஆடி இருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்த பேட்ஸ்மேன் நம்ம ஹர்திக் பாண்டியா பார்க்க கூடாதா அப்படிங்கிறது என் கொஸ்டின் வருது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் பிரவிஸ் வேண்டா அப்படின்னு அகைன்ஸ்டா சொல்லல. இன்ஃபேக்ட் நான் சேனல்ல பாத்தீங்கன்னா, நீங்க விக்கி ப்ரோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்தே ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டால பேசும்போதுமே கூட, நாங்க ரகுவன்ட்ட பேசும்போது கூட பிரவிஸை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது நம்ம பாயிண்ட்ல ஆக்சுவலா. பட் நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, ஹி இஸ் அ ஃபாரின் கமாடிட்டி அண்ட் ஒரு இந்தியன் பர்சன் அங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் எப்படின்னா, நம்ம ஏன் எம்ஐல மட்டும் டெத் பவுலிங் எப்பயுமே நம்ம த்ரெட்டனிங்கா தெரியுதுன்னா, ஏன்னா அங்க பும்ரா இருக்கு. ஏன் அதே மாதிரி நீங்க வேற எந்த பவுலர் ஸ்டார்க்கா வச்சுக்கலாம், பேட் கமின்ஸா இருக்கலாம், அவரு வேற எந்த பவுலர். ஏன்னா இந்தியன் பவுலர் ஒரு எக்கனாமிக்கலா போறதுங்கிறது இட்ஸ் ஹைலி வேல்யூ, கரெக்டுங்களா? அந்த லாஜிக்ல தான் நான் பாண்டியாவே பாக்குறேன்னு சொல்ல வரேன். சோ இங்க இதே கொஸ்டின் நீங்க கேட்ட இதே கொஸ்டின் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட்லா ஒரு பாயிண்ட்ல சடகோமன் ரமேஷ் வச்சார், விச் இஸ் எக்ஸலன்ட் கொஸ்டின். நான் கேட்டா சொல்லுவேன். ஓகேவா? அவர் என்ன கேட்டாருன்னா, ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா கேப்டன்சியோட தான் வராரு, நம்பர் 1. அண்ட் பிரவிஸை கொடுத்துதான் பாண்டியா வரணும் எனக்கு வேண்டாம். அண்ட் பேட்டிங் பவுலிங் இது மட்டும் தான், ஒரு பேட்ஸ்மேனா பவுலரை மட்டும் தான் வேணும்னா ஓகே அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இந்த 3 மாதிரியான டிஃபரெண்ட் கண்டிஷன் அவர் கொடுக்குறாரு. அண்ட் ஏன் கேப்டன்சி கொடுத்தா வேண்டாம்னு சொல்றாருன்னா, ஏன்னா இவங்க 3 பேர் கம்பேர் பண்ணா கப்பு வச்சிருக்க கேப்டன் சாம்சனா இருக்கட்டும், ருத்துவா இருக்கட்டும், பாண்டியா இருக்கட்டும், கப்பு வச்சிருக்க கேப்டன் யாருன்னா பாண்டியா தான், அந்த பொட்டன்ஷியல் அண்ட் ப்ரூவ் பண்ணிருக்க கேப்டனா. பட் ஸ்டில் நான் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்றது அவர் காட்டுறாருன்னா, அவர் வந்து போனதுக்கு அப்புறம் ஜிடிக்கு எந்த ஒரு டவுன்ஃபாலுமே இல்ல, அது இப்பயுமே நல்லா இருக்குன்றாரு. ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான் 2024ல அவங்க வந்து பெரிய டவுன்ஃபால் காமிச்சாங்க, 8வது பொசிஷனுக்கு போனாங்க. பிகாஸ் 2022ல அவங்க கப்பு வின் பண்ண சீசன்ல ஓப்பனிங்ல ஆன சுப்மன் கில் 487 ரன்ஸ் தான். ஆனா 2 பேர் 400+, மில்லர் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா. ஷாருக் கான் அங்கங்க அடிப்பார், விஜய் சங்கர் அங்கங்க அடிப்பார், ரஷித் கான் அடிப்பாரு. இந்த மாதிரி அந்த மிடில் ஆர்டரே ஒரு மாதிரி நல்லா பயங்கர ஜெல்டப்பா இருந்துச்சு அந்த வருஷம். ஈவன் நான் சொன்ன காமெடியா விஜய் சங்கர் அந்த வருஷம் நல்லாவே விளையாண்டு இருந்தார் ஃபார்ம்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஜெல்லப் ஆகக்கூடிய பிளேயருங்கும் போது வை நாட் அப்படிங்கிறேன். சோ கேப்டன்சி ஆப்வியஸ்லி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நானும் வேணாம்னு திங்க் பண்றேன். ஏன்னா புது டீம் எம்ஐ போனதுக்கு அப்புறம் சொதப்பினாரு அப்படிங்கிற பாயிண்ட் வருது. சோ இதுதான் என்னோட பாயிண்டா இருக்கு. ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு புது பிளேயர் உள்ள போட்டா ஜெல்லப் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்காதாங்கிறேன் நான் இது பாயிண்ட் மூலமா. ஜெல்லப்பா எம்ஐ வந்து எனக்கு தெரிஞ்ச டிஃபரண்ட் சிச்சுவேஷன் ப்ரோ. அவர் உள்ள போனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான், அது டீம் டிசிஷன் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த டைம் வந்து இஷ்யூஸ் அதான், ஹர்திக் பாண்டியா உடனே
ஆஃப் த இது பேசி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். சிஎஸ்கேக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனா வரலாமா வேண்டாமாங்கிறது ஓகே. ருத்து பண்ற ருத்ராஜோட டிசிஷன் தான். ருத்ராஜ் இப்போ வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டாருன்னா ஓகே ஃபைன், ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து போலாம். ஆனா சஞ்சு சாம்சனும் இருக்காரு. ஸோ ருத்து கையில தான். டைரக்டா கேப்டன்சியோட வராரா இல்லையாங்கிறது கரெக்டா தெரியல எனக்கு. அது அவர் கேப்டன்சியோட வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே தான். ஏன்னா ருத்துவோட பேட்டிங் வந்து டிப்பா அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஆப்வியஸ்லி ஒரு டிப் இருந்துச்சு, அவரோட பிளேயிங் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ வந்து ருத்ராஜுக்கு அந்த ப்ரெஷர் இல்லாட்டி ஃபைன். சஞ்சு சாம்சனுமே அந்த சைடு கேப்டன்சில கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி நீங்க சொல்ற உண்மைதான் ப்ரோ. ஐ மீன் நம்பர்ஸ் படி சொல்லணும்னா நீங்க சொன்னது பேக் பண்ற மாதிரி நான் நம்பரே சொல்றேன். சஞ்சு சாம்சன் வந்து அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் 51%. அண்ட் ஆல்சோ அவர் கேப்டன்சி கிடைச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி போட்டாருங்கிறதுலாம் இன்னமும் இருக்கிற பேரு தான், இல்லைன்னு சொல்லல. அண்ட் அவரோட பொட்டன்ஷியல் கேப்டனுங்கிறத விட பேட்ஸ்மேனா இருக்கும்போது ஃப்ரீ ஃப்ளோவா போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குங்கிறது எனக்குமே இருக்க பர்சனல் ஒப்பீனியன். இல்ல அவர் கேப்டன்சி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு கொடுக்கலான்றத பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனா ஆல்ரெடி ப்ரூவன்ல இருக்கும்போது ஏன் சேட்டா கொடுக்கணும், அவர் நல்லா தான் போயிட்டு இருக்காரு, அப்படியே அவர் ஃப்ளோலே போட்டுமே அப்படிங்கறத எனக்குமே தோணுது. ஏன்னா சூப்பரா கீப்பிங் பண்றாரு, நல்ல பேட்டிங், அது கூட சேர்த்து அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி அவர் வந்து வைஸ் கேப்டன் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இன்புட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒருத்தர் எதிர்பார்க்கறங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க போய் தான் ப்ராப்ளம் போய் மாட்டுது. அப்படிங்கும் போது சேட்டா அவர் ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் குட், வெல் அண்ட் குட். அது அப்படியே சேட்டா நீங்க இதே பண்ணுங்கன்னு சொல்லி போறது ஐ எம் ஆல்சோ ஓகே வித் யூ ஆன் திஸ் பாயிண்ட். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல ஏன் நான் ருத்துராஜ் கிட்டேயே கேப்டன்சி இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பிகாஸ் ஒண்ணு நான் ஓபனா சொன்னா நான் கொஞ்சம் ருத்து கண்ணி. இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ கடைசி வருஷத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யங் சைட் ஆஃப் டீம், நான் பேட்டிங் பத்தி பேசல, லாஸ் பத்தி பேசல, பட் செகண்ட் எக்கனாமிக்கல் டீம் நம்ம தான், லீஸ்ட் எக்கனாமிக். ஸோ அப்படிங்கும் போது அந்த டீம் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவன் பெடல் பண்ணி கொண்டு வரது, யங்ஸ்டர் இருக்கிற பவுலிங் ஃபார்மேட் வச்சுட்டு பெடல் பண்ணி கொண்டு வரதுங்கிறது நாட் ஈஸி திங். ஆதன் எல்லிஸ் இல்ல, பாதி ஃபார்முலா ஜேமி ஓட்டன் இல்ல, ஈவன் ஜேமி ஓட்டன் T20 வேர்ல்டு கப்ல அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மரும் கிடையாது. அவரை நம்பி உள்ள போட்டு அந்த பொசிஷன் கொடுக்கறது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கிற ஒரு பாயிண்ட்ல நான் பேக் பண்ண ட்ரை பண்றேன். அந்த லாஜிக்ல தான் நான் சொல்றேன். மத்தபடி அவர் கேப்டன் சூப்பரா பண்ணிட்டாராங்கிறதுலாம் கிடையாது. நான் அந்த விஷயத்துல நானும் வரல. பட் என்னன்னா அவரோட கேப்டன்சி அப்போ அவரோட பேட்டிங் ஒரு டிப் இருக்கு. இப்போ ருத்ராஜ் இஸ் நாட் வில்லிங் டு கேப்டன்சி அப்படின்னா ஹர்திக் பாண்டியாட்ட போலாம். வரும்போதே அவர் கேப்டனா தான் வராருன்னா, சரகோபன் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வரும்போதே எனக்கு கேப்டனா தான் வராருன்னா அது ப்ராப்ளம் தான். ஏன்னா அதேதான் இங்கேயும் நடந்துச்சு, எம்ஐலயும் அந்த ப்ராப்ளம் தான் நடந்துச்சு. அவர் பிளேயரா வந்திருந்தாருன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காரு. எம்ஐல கேப்டன்ஷிப்போட வரும்போது தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அவங்க எண்ட்ல. சோ அதுதான் மேட்டர். பிளேயரா அவங்களை எடுக்கலாம். இப்ப என்னன்னா ரவிசன் டூபே கொடுத்துட்டு எடுக்கணுமா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. பட் அது வந்து என்னன்னா we need a better order backup. ஓகே, ஆக்சுவலி நான் இது கூட சேர்த்து நான் இப்போ உங்ககிட்ட முன்னாடி ஒரு ஸ்டாட் சொல்லியிருந்தேன் ரகுவரன் கிட்ட. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபை மாதிரி பண்ணேன். ஓகே, வின்னிங் பர்சன்டேஜ் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டன்சி பண்ணும் போது 69% ஆர் 70% வந்து இவர் இருக்காரு, யாரு, ஹர்திக் இருக்காரு. ஸோ அந்த லாஜிக்ல நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஒன்லி இன் சேபாக் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு, ருத்துக்கு வந்து கேப்டன்சில 64.2% வந்து கேப்டன்சி வின்னிங் பர்சன்டேஜ், தோனிக்கு சேம் சேப்பாக்ல 69% வின்னிங் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு வேணா ஒரு மாதிரி ஸ்கிராச்சியா இருக்கலாம் ருத்து கேப்டன்சி, பட் சம் நம்பர்ஸ். ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் எல்லாம் அடி வாங்கிடுறாருன்ற கணக்கெல்லாம் வரும். ஏன்னா RCB கூட இத்தனை வருஷம் ஜெயிச்சிருந்தோம், அந்த ரெக்கார்டு போச்சு. SRH கூட இந்த ரெக்கார்டு போச்சு, DC கூட அந்த மாதிரி இல்ல, DC கூட இல்ல சாரி, வேற ஏதோ ஒரு டீம் கூட இந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் போச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. எனக்கு கேப்டன்சியால ருத்ராஜ் பயங்கர வின்னிங் இன்னும் கொண்டு வரல. ஆனஸ்ட்லி அவர் வந்து பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் என்னன்னா எம்ஐக்கு அகைன்ஸ்டா வித்தவுட் லூசிங் வச்சிருக்காரு. அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம். ருத்ராஜ பொறுத்தவரை ஒண்ணும் கிடையாது. Just to along with that, one more adding point. Yeah, because we're doing a bit off topic to Rutraj captaincy, Hardik Pandya விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்ப நீங்க சொல்றதே வச்சுக்கோ. The point is Hardik Pandya is demanding captaincy, that would be an issue. If he's not demanding captaincy, like how Sanju Samson came into our team இருக்குல்ல, it's okay. And அதுக்கு we are all accepting. Then this issue we have not talked about in this video so far is Hardik Pandyaவை we are looking as a middle order batsman இல்ல finisher. அதான் கேள்வி. ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 பேட்ஸ்மேன் வருவாரு, விச் இஸ் மிடில் ஆர்டராகவும் வரும் அண்ட் பினிஷராகவுமே வருங்கிறதா பாயிண்ட். ஏன்னா இங்க இம்பாக்ட் பிளேயர் இருக்கும்போது இம்பாக்ட் பிளேயர் வந்து உள்ள ஒருத்தரை கொண்டு வருவேன். ஓகேவா, ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் ஹிட்டர், வெதர் இட் இஸ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹிட்டரா வந்து நீ வேற சர்ஃப்ராஸ் கான கொண்டு வந்தனா மிடில் ஆர்டரா மாத்திட்டு ஹர்திக் பாண்டியா ஹிட்டரா மாத்திடுவேன். இல்ல அப்படின்னா
உனக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா அண்ட் தென் யாரு ஹர்திக் பாண்டியா. இன்ஃபேக்ட் நம்ம இது ஒரு ஹிஸ்டரி நான் சொல்றேன். கார்த்திக் சர்மா ஏன் சிஎஸ்கே எடுத்தாங்கிற ஒண்ணு பாத்தீங்கன்னா, எவ்ரி 3 பால் ஹி இஸ் கோயிங் ஃபார் அ பிக் 6, நார்மலா பெரிய 6 அடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அடிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் ப்ராப்ளம். சோ நம்ம அவரை டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணணுங்கிறது தான் இங்க ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பினிஷரே சூப்பரான ஒரு பினிஷர் கிடைக்கிறாருங்கிறத, இன்ஃபேக்ட் விக்கெட் கீப்பர் பினிஷர். ஃபியூச்சரா நீங்க என்ன கேட்டா பிரவிஸ பாக்கணுமா கார்த்திக் சர்மா பாக்கணுமான்னு கேட்டா, இதே SA20 கேட்டீங்கன்னா நான் பிரவிஸ் தான் சொல்லுவேன். ஆனா IPL பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில வைக்கணும்னு நான் சொல்ல வரேன். பிகாஸ் இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இந்த ஒரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா மெகா ஆக்ஷன்ல கார்த்திக் சர்மா போட்டீங்கன்னா he is going to be very costly. லிட்டரலி இஷான் கிஷன் ஒரு சீசன் 14 கோடி ரூபாய் போயிருப்பாரு. ஓகேவா? அண்ட் போன வருஷம் ரிஷப் பண்ட் 27 போனாரு. அதுக்கு சொல்ல வரேன். அதுக்கு மேல கார்த்திக் சர்மா should stay. ஏன்னா he has justified his performances. His performances has been justifying enough. Whether he's justifying the price, that's another question on its own. பட் இப்ப எடுத்து வச்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம ரீடைன் பண்றதுக்கு ஈஸியர் லெஸர் பிரைஸ். அதுக்கு மேல I think towards the end you can see that Karthik Sharma as a batsman has improved. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், லைக் நம்ம LSG கிரவுண்ட்ல அடிக்கிற பேட்ஸ்மேன்னா அவனுக்கு ஏதோ டெக்னிக்கல் குவாலிட்டி செம்மையா இருக்குன்னு அர்த்தம். மத்த எல்லா ஸ்டேடியம்லயும் அடிச்சிடலாம், ஆனா LSGல அடிக்கிறான்னா அவனுக்கு டெக்னிக்கல் குவாலிட்டி உண்டுன்னு. அப்ப கார்த்திக் சர்மா இப்ப நோராங் ஹிட் அட் ஏகனா ஸ்டேடியம். ஸோ அவருக்கு குவாலிட்டி இருக்கு. ஸோ அவரை நம்ம இப்ப நம்பர் 4 பேட்ஸ்மேனை I would feel secure. So number 1 உங்களுக்கு சஞ்சு ருத்து வந்துருவாங்க, ஆயுஷ் மாத்ரே. என் ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா, இஃப் வி கேன் புஷ் ஆயுஷ் டு ஓப்பனிங், ஆயுஷ், சஞ்சு, ருத்து 3rd, அதுக்கப்புறம் 4th வந்து கார்த்திக் சர்மா, அதுக்கப்புறம் தான் நம்ம பேச மத்தவங்க எல்லாரும். ஸோ இப்ப கார்த்திக் சர்மா 4th வந்துட்டா டெவால்ட் பிரேவிஸ் வந்து 5th மேல ஆடுறது வந்து இது worth it. இல்ல அதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ஆள் இருக்குன்னு சொல்ல வரேன். டியான் ஃபாரஸ்டர் இருக்காருன்னு சொல்ல வரேன். which is ஸ்ட்ரைக் ரேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட்டுக்குமே டியான் ஃபாரஸ்டர் இருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபீல்டிங் எனக்கு ப்ராப்ளம்னா, உனக்கு ப்ராப்ளமே ஃபீல்டிங்ல சிவம் டூவே மட்டும் தான். ஓகேவா? இந்த என்டையர் பிளேயிங் லெவல்ல பார்த்தாலே அவர் ஒருத்தர் தான் ப்ராப்ளம். சோ நீ அவர் எடுத்துட்டாலே அந்த டீமே நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீ வந்து இவன் ஒரு கேட்ச் கூட விட்டது இல்லைன்னா, போன வருஷம் பிரேவிஸ் வந்து கேட்ச் டிராப் பண்ணிருக்காரு. ஓகேவா? இட் ஹாஸ் ஆக்சுவலி ரெக்கார்டும் இருக்கு. என்ன நீ எப்படி டிராப் பண்ண மாதிரி அந்த ஒரே மேட்ச்ல 3 பேர் கேட்ச் டிராப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது என்ன மேட்ச்னு சரியா ஞாபகம் டக்கல. டீஸோட கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமான கேட்ச். இல்ல கஷ்டம் தான், இல்ல கஷ்டமான கேட்ச் தான். இல்ல அந்த குவாலிட்டி கேட்ச் அதோட பயங்கரமான கேட்ச் பிடிக்கக்கூடிய ஆளா. எக்ஸாக்ட்லி. நான் இல்லனே சொல்ல, கேட்ச் பிடிக்க கேப்பபிலிட்டி இருக்கு. சேம் என்டையர் டீமுக்குமே அந்த குவாலிட்டி இருக்கு. இப்ப சர்ஃப்ராஸ் கான் நான் வந்து ஆக்சுவலி நாட் அவுட் பண்ண சர்ஃப்ராஸ் கான், பட் அவரு கேட்ச் எடுக்க பார்த்தா சுரேஷ் ரெய்னா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ஃபீல்டிங் குவாலிட்டி. அட் த சேம் டைம் நான் டியான் ஃபாரஸ்டர் கிட்டமே அது இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்ல வரேன். சோ தட் ஃபீல்டிங் நம்ம பேச வேண்டாம். நிறைய பேர் ஃபீல்டிங் எப்படி பண்ணுவான்னு தெரியுமா? என்டையர் சிஎஸ்கேமே நல்லா பண்ணுது ஃபீல்டிங், இன்க்ளூடிங் ஜேமி வாட்டன்ல இருந்து எல்லிஸ் வந்தாலுமே எல்லிஸ் பண்றதுல இருந்து ஸ்டாப் ஆர்டர்ல ருத்து பண்றது எல்லாருமே இருக்கு. சோ அத பத்தி பேச வேண்டாம், நம்ம இத பத்தி மட்டும் பேசுறது பாயிண்ட்ல சொல்ல வரேன். டபுள் பிரேவிஸ் 5th வச்சுக்கலாம். இவர் ஹர்திக் பாண்டியா 6th வருவாங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, 5th வந்து இவர் வருவார், ஹர்திக் பாண்டியா வருவார். டியான் ஃபாரஸ்டே நான் பேக்கப் தான் வச்சிருக்கேன் ஜேமி ஓட்டன் தான் 6th வருவாருன்னு சொல்ல வரேன். சோ எனக்கு பிரேவிஸ் எடுத்தாலுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். சோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் இப்ப இங்க வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா நான் ஒரு கொஸ்டின் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கோமே, ஈவன் ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ரெக்கார்ட் இருக்குல்ல, நம்ம பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பாயிண்ட்ல வரும். ஓகேவா? ஈவன் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நானே இங்க ஒரு பாயிண்ட் டிராப் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கிறதுக்காக கேட்கறேன். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் இயர் அவரோட எக்கனாமி 10 டபுள் டிஜிட் ஸ்கோர்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? விச் இஸ் நாட் 10க்கு மேல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பவுலர் உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஏன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். பவர் பிளேவா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும், மிடில் ஓவரா இருக்கட்டும், எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறேன் நான். போராட்டி ஹர்திக் பாண்டியாவுமே கேப்டன் டிசிஷன்ஸ் வந்து அவர் நினைச்ச நேரத்துல பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. எம்ஐல அது அவங்க பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. திடீர்னு பவர் பிளேல போடுவாரு, திடீர்னு மிட்ல போடுவாரு. தேவைப்படுற அன்னைக்கு ஒரு மேட்ச்னா சிஎஸ்கே கூட டெத்ல போடவே இல்லை. சோ அவருக்கு வந்து ரோல் கேரக்டி கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் பேக்கப் பண்ணுவோம். இப்போ வந்து சிஎஸ்கே ஆஸ் யூசுவல் நீங்க சொன்ன மாதிரிதான் பவுலிங் யூனிட் வந்து நம்ம தான் 2வது எக்கனாமிக்ல வச்சிருக்கோம். சோ பவுலிங் நம்மளுக்கு வந்து பெரிய கன்சர்ன்டா இல்லை. நம்மளுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா அஸ் பேட்டரா தான் தேவைப்படுறாரு, பவுலரும் தேவைப்படுறாரு, பட் பேட்டர் தான் மோஸ்ட்லி நம்ம வேல்யூ பண்ண போகுது. ஆமா. சோ இதுல வந்து நம்மளுக்கு பவுலிங் கண்டிப்பா நம்மளுக்கு ஜேமி வாட்டன் 3 ஓவர் 4 ஓவர்ஸ் கண்டிப்பா போடக்கூடிய கேபிள். ஹர்திக் பாண்டியா அடி வாங்கினாலுமே அவர் பேக்கப் காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்குது. சோ அந்த பிரச்சனை வரப்போறது இல்லை. சோ என்ன மேட்டர்னா இப்ப நீங்க இல்ல ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் த கிளாரிட்டி. நீங்க சொன்னது அவர் ஓவர் போட்டு அடி வாங்கினாலுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் பவர் பிளே விட்டாலுமே டெத்ல அவரால் கண்டெயின் பண்ண முடியுங்கிற குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு.
ஆக்சுவலி யூ அட்ரஸ்ட் இட், தேங்க்யூ ஃபார் இட். அதுக்காக தான் ஆக்சுவலி நான் ட்ராப் பண்ண ஒண்ணு. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் கேட்கறேன், பிரேவிஸ் கொடுக்கல சரியா, சரி ஓகே பிரேவிஸ் பாயிண்ட் வரும், பிரேவிஸ் கொடுக்கல, அன்ஷுல் கம்போஜ் கொடுக்கா கூட ஓகேன்றாங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? விச் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா பிரேவிஸ் விட அன்ஷுல் கம்போஜ் கொடுக்கறது ஒரு பிளைண்ட் மிஸ்டேக் நான் சொல்லுவேன். அன்ஷுல் கம்போஜ் வந்து எஸ் 9 மேட்ச் அருமையா போட்டாரு, லாஸ்ட் 3 மேட்ச் அடிவாங்கினார். பட் அது மேட்டர் இல்லை. அன்ஷுல் கம்போஜ் ஷுட் பி ஸ்டே தான். ஏன்னா நீங்க அன்ஷுல் கம்போஜை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஹர்திக் பாண்டியா அடுத்துனீங்கனாலும் ஹர்திக் பாண்டியா கூட டெத்ல போட போறது யாருங்கிறது ஒரு கேள்வி. ஒவ்வொரு டைம் கூட்டு வரலாம், ஆனா ஒவ்வொரு டைம் என்னன்னா அவர் போடுற ஸ்பீடுக்கு பேட் அவுட்டா பறக்குது. இதுக்கு ஒரு பிளே பண்ண அன்ஷுல் கம்போஜ் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, ஓப்பனிங் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பனிங் டெத் ஓவர் போடுவாருன்னு நான் அந்த கணக்குல பார்த்தா we have enough talent to fulfill the opening. Like அன்ஷுல் கம்போஜ்க்கு பதிலா குர்ஜப்னீத்தே போட்டுட்டு போயிடலாமே அவன், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இல்ல ஆக்சுவலி ஒரு நிமிஷம், நீ சொன்னது சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். சரியான பாயிண்ட் இது. அதாவது குர்ஜப்னீத் அன்ஷுல் கம்போஜ் அப்படி இருக்குல்ல, ஆனா நீ குர்ஜப்னீத்தை வந்து நியூ பால்ல கொடுக்க முடியாது ரகுவரன். அது என்ன ப்ராப்ளம்னா இவர் வந்து ஒரு ஆபரேட்டர் கணக்குல 2 பேருமே வருவாங்க. நீ சொல்றது ஆக்சுவலி வேலிட் பாயிண்ட். பட் he can do the operator role in any time. டெத்தா இருக்கட்டும், மிடில் ஓவரா இருக்கட்டும், பவர் பிளேவா இருக்கட்டும், உன்னால கொடுக்க முடியும் அன்ஷுல் கம்போஜ். ஓகே, ஆனா இவரை கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கலீல் ஆகும்போது நீ பவர் பிளே யூஸ் பண்ணலாம், பவர் பிளே முடிஞ்சு அந்த 10 ஓவருக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ண முடியும். அந்த பால் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அது கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் டியூ இருக்குன்னா போட முடியாது. ஆனா அன்ஷுல் கம்போஜ் வச்சு நீ எங்க வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் அன்ஷுல் கம்போஜ் உனக்கு கொடுக்குற பிளெக்சிபிலிட்டி. இதுதான் எம்ஐயுமே பார்த்துச்சு அவங்க எடுக்கும் போது. ஓகேவா? சோ அந்த பிளெக்சிபிலிட்டி நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஆகாஷ் மதுவாலுமே கொடுக்கறது தான் நம்ம கிட்ட இருக்க ஸ்குவாட்ல இருக்க ஒரு ஆள். ஆனா ஆகாஷ் மதுவால் விட அன்ஷுல் கம்போஜ் பெரிய ஆள். இன்ஃபேக்ட் ஸ்மார்ட்ல டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கணக்கு வச்சாலுமே அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் நீ சொன்ன பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வேலிடு. ஏன் ஜப்பி இங்கே கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் குர்ஜப்னீத், அவரோட லோக்கல் நேம் வந்து ஜப்பின்னு சொல்லுவாங்க. குர்ஜப்னீத்தையும் இவரையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்ஷுல் கம்போஜ் கிட்ட வந்து இருக்கிறது என்னன்னா உனக்கு ஸ்விங் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஜாஸ்தி. அண்ட் நம்பர் 2 யார்கர் ஜாஸ்தியா உனக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா யார்கர் வந்து கண்டினியூஸா ஒரு லாஸ்ட் 3 பால் 10 ரன் அடிக்கணும், 2 பால் யார்கர் போடணும், வைட் யார்கர் போடணும். அதாவது இப்போ வந்து எப்படி தெரியுமா, இது வந்து ஒரு நார்மலாவே ஒரு நடக்கும் கிரிக்கெட்ல. ஒரு பிரான்சைசில ஒரு கோச் வந்துட்டு எனக்கு வந்து அந்த கோச் சொல்ல என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பேட்ஸ்மேன் வந்து இறங்கி ஆடும் போது அவங்க உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த பாலுக்கு வந்து யார்கர் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பவுலர் வேணும் அப்படின்னா, ஒரு பவுலருக்கு போட தெரியாது, ஆஃப் சைட் ஸ்டம்புக்கு யார்கர் எனக்கு வைக்க தெரியும், உள்ளங்கால வைக்க போனா எனக்கு வைட் கூட போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதை அவன் ட்ரெயின் பண்றதுக்குள்ளேயே சீசனே முடிஞ்சிடும். ஓகேவா? ஆனா ஒரு பவுலரால எந்த வேரியேஷன் கொடுக்க முடியும்னு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெம். அந்த ஜெம் தான் அன்ஷுல் கம்போஜ். இஃப் அ கோச் இஸ் ஆஸ்கிங் சம்திங் he will deliver it. புரியுதுல? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் உனக்கு அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுக்குறான். அதனாலதான் எந்த டீமுமே அன்ஷுல் கம்போஜ் மாதிரியான பவுலர் எடுத்துக்குவாங்க. சந்தீப் சர்மா மாதிரி ஸ்லோவா மாத்தணுமா அந்த மாதிரி பவுலர் எடுத்துக்குவாங்க. ஹேசல்வுட் டெக்லயே அடிப்பான், 6 பாலுமே டெக்ல அடிக்க சொன்னா அடிப்பேன், இல்ல 6 பாலுமே யார்கர் போட சொன்னா யார்கர் போடுவேன், இல்லையா நீ வந்து ஒரு பவுன்சர் ஹார்ட் லென்த்ல வைப்பா அனுப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனாலதான் ஆர்ச்சர், ஹேசல்வுட் இந்த மாதிரி ஆளுங்க, பும்ரா மாதிரி ஆளுங்க எல்லாமே தனியா தெரியுறாங்க. அன்ஷுல் கம்போஜுமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். He can go that level. That's the point actually. Just yeah, I'm not against Anshul Kamboj. Practical. I do understand. Just I'm explaining. நம்ம ஏற்கனவே சிவம் டுபே கொடுக்கணும், சரியா? எம்ஐ அதை எப்படி ஃபிட் இன் பண்ண போறோம்னா அது ஒரு கொஸ்டின். On top of that, you have to sacrifice something. எல்லாரையும் வச்சுக்கினா அவன் என்ன கேட்பா? இப்போ டெவால் பிரவேஷ்க்கு நம்ம கேட்கிறோம், அன்ஷுல் கம்போஜ் நான் அந்த கணக்குல எடுத்துக்கிறேன். கலீல் அஹ்மத் சில பேர் சொல்றாங்க, அந்த எந்த நியூஸ் கரெக்ட்னு நினைச்சாங்க. இல்ல ஆக்சுவலி இதுல வந்து அன்ஷுல் கம்போஜ கொடுத்தா பாத்துக்கலாம்னு எனக்கு அந்த தாட் ப்ராசஸ். இந்த சென்ஸ் அன்ஷுல் கம்போஜ் ஆபரேட்டர் ரோலுக்கு நான் வந்து இப்போ முகேஷ் ஸ்டார்க்னு வருச்சு, அவன் பேர் என்ன, முகேஷ் சௌத்ரி சொல்லி அவன் முகேஷ் ஸ்டார்க் ஆக்கிட்டோம். அவ ஓப்பனிங் போட்டுருவானா, ஓப்பனிங் மட்டும் தான் போடுவான், அது வேற ஒரு விஷயம், சரியா? அவனை இது பண்ணிட்டு குர்ஜப்னீத்தை நான் பின்னாடி வச்சுக்கிறேன், எனக்கு மிடில்ல மட்டும் ஃபில் இன் பண்ணிடணும். இல்ல ஆக்சுவலி அதாவது நீ முகேஷ் ஸ்டார் கிட்ட ஒண்ணுதான், மேட்ச் பவர் பிளேல முடியுதா இல்லையாங்கிறது மட்டும் தான் அவனோட ஆன்சர், ஈஸியா கொடுத்துருவாரு. ஓகேவா? நீ பெருசா திங்க் பண்ணே தேவையில்ல. ஆனா இங்க என்ன தெரியுமா, நான் வந்து த லோவஸ்ட் டேமேஜ் 3 பிளேயர் கலீல், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பிரேவிஸ் பார்த்தோம்னா, என்னோட பர்சனல்ல வந்து லெஸ் நமக்கான டேமேஜ் யாருன்னா கலீல் தான். ஏன்னா நீ கலீலுக்கு பேக்கப்பா ஆகாஷ் மதுவால் வச்சிருக்க, இல்ல ஹர்திக் பாண்டியா வந்தானா ஹர்திக் பாண்டியா, கம்போஜ், அகில் ஹுசேன் 3 பேர் வச்சு பவர் பிளேல மேனேஜ் பண்ணிட முடியும். ஆமா, கம்போஜ்னு வச்சுக்கோயேன், ஸ்டார்க்கார் இருக்காரு சொன்ன அவரை சொல்ற இன்னும் தள்ளி சாலிடா பவர் பிளேல முடிஞ்சுனா நீங்க அவ்வளவுதான், அப்படியே அதே இம்பாக்ட் பிளேயர் கொடுத்து வெளியில அனுப்பிச்சிட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ள கூட கொண்டு வரலாம். சோ தைரியமா நம்பலாம். அதுவே நீ கம்போஜ் கொடுத்துட்டுனா, நீ இப்ப வந்து யோசிச்சு பாரு, லாஸ்ட் 2 ஓவர் ஓகேவா, 19-20
ஒரு பால் வந்து ஒரு ஓவர் உங்ககிட்ட ஜேமி ஓவர்டன் இருக்கு, இன்னொரு ஓவர் வந்து உங்ககிட்ட வந்து கலீல் அகமது இருக்கு, இல்ல குர்ஜப்னீத் இருக்கு, நீ நம்புவியா இல்ல அன்ஷுல் கம்போஜ் இருக்கு, யாரோட கான்பிடென்டா தெரியுதுன்னு யோசிய. உனக்கு நினைக்கும் போதே ஐயோ வேணாப்பா, அதுக்குதான் ஆக்சுவலி என்னோட எனக்கு பிரச்சனை தோணுது என்னன்னா ஓப்பனா சொன்னா. அவர் பாயிண்ட் வந்து இல்ல நீங்க சொல்லுங்க bro, நீங்க சொல்லுங்க. I think you're saying good. இல்ல ப்ரோ, அவர் பாயிண்ட் வந்து என்னன்னா வித்தவுட் காஸ்ட். ஏன்னா நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா வேணும்னு கேக்கீங்க, அவன் சும்மா ஓசில சிவம் டூபே மட்டும் வச்சுட்டு கொடுக்க போறது இல்ல. அவன் கண்டிப்பா அவனோட ஸ்குவாடுக்கு எது பெஸ்ட்னு தான் பார்க்க போறான். ஆல்ரெடி ஆயுஷ் மாத்திரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்குவாடுக்கு நியாயப்படி பார்த்தா ஆயுஷ் மாத்திரை தான் பெஸ்ட் ஃபிட். ஏன்னா இப்போ நவந்தீர் ஒன் டவுன்ல உங்களுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட்டுக்கே வருமே, தூபே ஃபர்ஸ்ட் வந்து தேவையா இல்லையா எம்ஐக்கு? ஆக்சுவலி தூபே வந்து அவனுக்கு தேவைங்கிற பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் போச்சு ப்ரோ, ஓகேவா? அதுல வந்து ஆக்சுவலி சூப்பரா விளையாண்டாரு ப்ரோ அவரு. ஓகே, உண்மையிலே நல்லா விளையாண்டாரு. ஒரு பவுலிங் ரொட்டேஷன் கொடுக்கறதும் சரி, அவர் பவுலிங் போடும் போதும் சரி, பேட்டிங் பண்ணும்போது சரி, அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்லாம் ஒரே டீம் தான் இருந்தாங்க, நல்லா விளையாண்டாரு. சோ அந்த லாஜிக்னால சிவம் டூபேவை அவங்க பாக்குறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் அது வான்கடையில நடக்கிற மேட்சஸ் நிறைய இருந்துச்சு, அவர் அங்க ப்ரூவ் பண்ணாரு. சோ அதனால அவங்க பார்ப்பாங்க. இன்டர்நேஷனல் பாக்குறத விட இங்க லோக்கலா பார்க்கும்போது இந்த விஷயத்தை பார்ப்பாங்க, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இது வரைக்கும் மும்பை நீங்க பிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஹானின் அங்க போய் நமக்கு அடிச்சு கொடுத்ததா இருக்கட்டும், அவரு அங்க போயிட்டு ஒரு மும்பை பிளேயர் நம்ம வச்சிருந்த மும்பை பிளேயர்ஸ் அங்க போய் ஆடினதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆயுஷ் மாத்திரை அங்க போய் ஆடினது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ அந்த லாஜிக்னால நீங்க சொல்ற மாதிரி மாத்திரையை பாக்கிறதுக்கான சான்ஸ் அண்ட் துபே பாக்கிறதுக்கான சான்ஸ் இதுதான், ஓகேவா? அண்ட் இதை தாண்டி மாத்திரையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வால் ஆர் கலீல் அகமது அவங்களுக்கு பவுலிங் சைட்லயுமே இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனா ஐடியலா நீங்க சொல்றதா கரெக்ட், எனக்கு மாத்திரை கூட எனக்கு ஒர்க் ஆகும், நீ பாண்டியா வச்சு அதான் அவன் பேசுவான். நீங்க சொல்றதா கரெக்ட், நான் இல்லைன்னா சொல்லல. என்னன்னா இப்போ வந்து அவங்க டீமோட மிடில் ஆர்டர் வந்து சூரியகுமார் யாதவ் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு, அமந்தீர் இருக்காரு. இப்ப இதுல தூபே வந்து எங்க ஃபிட் ஆவாரு? 4 பேர் ரெடியா நிக்கா. இதுல நீங்க தூபே எங்கன்னு போய் ஃபிட் இன் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரோஹித் சர்மா ரயன் டிக்கல்டலுக்கு அப்புறம் நமந்தீர் தான் இறங்குறாரு. அதுக்கு சில பேர் சொல்றாங்க ஸ்கையை வந்து டிராப் பண்ண பாக்குறாங்க. சோ ஸ்கை எடுத்துட்டீங்கன்னா அங்க இல்ல எக்ஸ் நமந்தீர் சிவன் டூபே வந்துருவாங்க. எல்எஸ்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான் இருக்கு என்ன கேட்டா. ஆமா அது உண்மைதான். ஆனா அங்க ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும் ப்ரோ, விச் இஸ் மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திலக் வர்மா அண்ட் தென் சிவம் டூபே இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடும் போதுமே கூட அந்த ஜெல்லப் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கு. ஸ்கை வந்து டக்குனு ஃபெயில் ஆயிடுவாரு. அந்த லாஜிக்லயுமே அவங்க யோசிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸ்கை வந்து ஒன் சீசன் எம்ஐக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, சூப்பர். ஆனா நெக்ஸ்ட் சீசன் அவர் உட்கார வைக்க போறது இல்ல. கண்டிப்பா அவங்க வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. மெகா ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி ஸ்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்க்கதான் போறாங்க. சிவம் டூபே நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க பிளேயிங் லெவன்ல ஒருத்தனை உட்கார நான் எடுத்த உடனே பிளேயிங் லெவன்ல ஃபிட் ஆகாத பிளேயரை எப்படி ட்ரேடிங்ல கேட்பாங்க அவங்க? வேலிட் தான். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க எதுக்காக பாக்கணும், ஹர்திக் பாண்டியா பிளேஸ்ல எனக்கு ஒரு ஆள் வேணும் தான் பாப்பாங்க. நீங்க வந்து மத்த 3 பேர் சொல்றீங்களா, நான் ஹர்திக் பாண்டியா பிளேஸ்ல இவரை ஃபிட் இன் பண்ண பாப்பேன். ஏன்னா நீங்க ஹர்திக் பாண்டியா இல்லாதப்போ அவங்க வந்து என்னென்ன பவுலர்ஸ் வச்சு மாத்தி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதே அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வச்சு பாருங்க, சாரி சிவம் டூபே வச்சு பாருங்களேன், ஒரு ஃபிட் இருக்கும். ஓகே, அதுல நம்ம இந்தியன் பிளேயரு லெஃப்ட் ஒரு ஹிட்டிங் பொசிஷன் ஆடுறாரு அண்ட் ஒரு எப்படி சொல்ற பிளாட் ட்ராக் வான்கடை உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும் போது வான்கடையில பிளாட் ட்ராக் அண்ட் அந்த லோக்கல் பிளேயரு எல்லாமே ஒரு டிக் ஆகுதுங்கிற பாயிண்ட் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா எம்ஐ வந்து எப்பயுமே இந்த மாதிரி போல்ட் கால்ஸ்க்கு யோசிப்பாங்க ப்ரோ, அந்த லாஜிக். ஈவன் நம்ம ஹர்திக் பாண்டியா கேட்கறதுமே அப்படிதான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா சேப்பாக்ல என்ன பண்ணிருக்காருன்றதை யோசிச்சு வச்சுக்கோங்களேன். அது நான் நம்பர் பார்க்கல, பட் பார்த்தோம்னா கூட அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஆனா நம்ம ஏன் பாக்குறோம், இதை வந்து பிரவிஸை கொடுக்கணுமா, இதை ஹோல்ட் பண்ணுமா, பிரவிஸை ஹோல்ட் பண்ணணுங்கிறதுமே கூட ஒரு ஹை காஸ்ட் எப்படி சொல்ற பெட்டிங் தான். சேம் ஹர்திக் பாண்டியா வர வைக்கிறதுமே ஹை காஸ்ட் பெட்டிங் தான். அவங்களுமே அதுதான் பண்றாங்க. அந்த லாஜிக்ல தான் எவ்ரி திங் ஒரு மாதிரி தோத்தா ஒன்னா தோப்போம், ஜெயிச்சா ஒன்னா ஜெயிப்போன்ற பாயிண்ட்ல இந்த ட்ரேட் போகும்னு சொல்ல வரேன். இல்லைன்னா அடிதான் இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும். எம்ஐ டீமா எனக்கு தெரிஞ்சு அவங்க தூபே வந்து நம்ம என்னதான் கூவி ஊத்தாலும் கடைசியில ரேட் எவ்வளவு பண்ண, இந்த நாயோட ரேட் எவ்வளவுப்பான்னு கேட்டா 20,000 ரூபாய் அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் சரிப்பா இவர் தர இல்ல உனக்கு யாரு வேணும்னா ஹர்திக் பாண்டியான்னு கேட்டா அவன் கண்டிப்பா அடிப்பான். பாண்டியா கேக்குறியா அப்படின்ட்டு. ப்ரோ இஸ் நாட் டெஃபினெட்லி சிவம் டூபே நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பிளேயிங்ல வந்து சிவம் டூபே 100%. இன்ஃபேக்ட் ப்ரோ ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரை நம்ம கிட்ட இருக்கிறது எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? அண்டர் 19 கேப்டன் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி மெட்டீரியல், ருத்துராஜ் கேப்டன்சி மெட்டீரியல். சோ இந்த மாதிரி இருக்க அந்த 3 பிளேயர்ஸ்ல இவன் 3 பேர்ல சஞ்சு சாம்சனை தவிர மத்த 2 பேருமே கேட்டிருக்கான். அப்படிங்கும் போது he is also looking for some new captainங்கும் போது தான் இங்க கொஸ்டினே உள்ள வருது. நான் சொல்றது புரியுதுங்களா பாயிண்ட்? அந்த லாஜிக் தான். Yeah, so that is the point. Yeah, let's get into the next thing bro. அசுதோஷ் சர்மா ராகுல் சாகர்ங்கிற ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு.
அது ப்ரோ எனக்கு சீரியஸா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த ட்ரேடிங்லயே ரொம்ப மட்டமான ட்ரேடிங் பண்ணது யாருன்னா டிசியா தான் இருக்கும். இல்ல அதோட அதுதான் உண்மைதான். எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இந்த பாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராம விட்டு வெளியாகிட்டேன். ஏன்னு தெரியுமா? அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கதை எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த கதையை எடுத்து சினிமாக்கு எழுதுங்கடா. நீங்க யோசிச்சு பாருங்க. ராகுல் சாஹர். இதை விட இன்னொரு ட்ரேட் சொல்லுங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீக் கொஞ்சம் நியூஸ் விட்டு இதை விட இன்னொரு ட்ரேட் இருக்கு சொல்றேன். இல்ல இதை நீ சொல்ற இதுக்கே இவ்வளவு எமோஷன் இன்னொன்னு சொன்னா அதோட டென்ஷன் ஆகும். பிருத்வி ஷா அக்சர் பட்டேல கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியா கேக்குறாங்க. அதே மாதிரி இதே மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. என்னடா நியாயமா பேசுங்க. ஆக்சுவலி இது நடுவில் ஒரு லாஜிக்கல் திங் நான் பார்த்தேன். யசஸ்வி ஜெய்ஸ்வாலையும் ஹார்திக் பாண்டியாவும் போற மாதிரி ஒரு சும்மா அது ஸ்பெகுலேஷன் தான். பட் அட்லீஸ்ட் இதுவாது கேட்கறதுக்காக ஒரு லாஜிக்கா படுது. இது வந்து போத் டீமுக்கு பிளஸ் தான். ஆர்ஆர் சைடும் இது வந்து எப்படி நம்ம சஞ்சு சாம்சன் ஜடேஜா பண்ண மாதிரி ஆர்ஆருக்கும் இது லாபம் தான், எம்ஐக்கும் இது லாபம் தான். எக்ஸாக்ட்லி. இப்போ ரோஹித் சர்மா நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாருனாலும் கண்டிப்பா ஜெய்ஸ்வால் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கான ஹைலி பொட்டன்ஷியல் பிளேயர் தான். எக்ஸாக்ட்லி. ஆனா ஆர்ஆர் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ஜெய்ஸ்வால் மும்பை பிளேயர் வேற, அந்த மும்பை டொமஸ்டிக் ஆடுற பிளேயர் வேற. சோ அப்படிங்கும்போது நீங்க சொல்ற பாக்ஸ் டிக் ஆகுது. எம்ஐ கோட்டா நம்ம பேசனால ஹவ் தே ஃபிட் இன் ஈச் அதர். யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேக் சென்ஸ் ஃபார் எம்ஐ. சரியா? ஆனா நீங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர்ஆர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா இப்ப அங்க ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் ஓப்பனா இருக்கு, அவங்களுக்கு அங்க பேட்டர் கிடையாது. அதான் பிரச்சனை. சோ அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு, அவங்க அந்த ட்ரேடுக்கு போவாங்களா இல்ல அங்க அது ஆக்சுவலி அவங்க மாத்துறதுக்கான ஐ மீன் எப்படி சொல்றேன்னா இந்த விஷயத்த மட்டும் சொல்றேன். ஆர்ஆர் நீ குறைச்சிட. ஏன்னா லிவாண்ட்ரி பெட்ரோலிஸ் அங்க ஒரு பிளேயர் இருக்கான். ஓகேவா? பெஞ்சில உட்கார வச்சிருக்கானுங்க. ஓபனர் இந்த வருஷம் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? D100ஸ்ல பின்னி எடுத்துட்டு இருக்கான். அண்ட் பால் ராயல்ஸ்ல ஆல்ரெடி எஸ்ஐ ஆடிட்டு இருக்கான். சோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்ப நவுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து கையில ஒரு கார்டு வச்சுட்டு இருக்கானுங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான். சோ இது நடந்தாலுமே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. லிவாண்ட்ரி பெட்ரோலிஸ் ஓப்பனிங் இறக்கி விட்டு ஹார்திக் பாண்டியா இறக்கி விட்டு அண்ட் எப்படி சொல்றது ஒரு யோசிச்சு பாரு. அதாவது ஒரு விக்கெட் எப்படி சொல்றது ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் சென்ஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வெளியே இறக்கி விட்டு கூட போட்டாங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி குட் தான் எனக்கு கேட்டா. ஏன்னா அந்த டீம்ல பாரு த்ரூஜுல் விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்காரு. டார்டன் ஃபெரேரா இறக்கி விட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா மாத்தி கூட ட்ரை பண்ணலாம். ஜடேஜாவை நவுத்திட்டு கூட ஹார்திக் பாண்டியா ஆட வைக்கலாம். ஜடேஜா ஒழுங்கா மீன் அவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஜடேஜா இன்ஜுரி வச்சாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கும் போது வை நாட்ங்கிற பாயிண்ட் வரும். நாம ஏன் டார்டன் ஃபெரேரா வச்சுக்கிட்டு சிவம் டுவே கூட கேட்க கூடாது? நீங்க சிவம் டுவே யார வேணாலும் தாங்க, சிவம் டுவே கொடுக்குறோம். அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு சிஎஸ்கே டீம். அதே மாதிரி பிரதீஷுமே எம்ஐக்கு நல்லா கால் இல்ல. எம்ஐக்கு வந்து வில்ஜாக்ஸ் இருக்காரு, ரயன் கல்டர் இருக்காரு, மிச்சல் சாண்ட்லர், குர்பாஸ் இருக்காரு. இது பத்தாததுக்கு கார்பின் பாஷ். ஆக்சுவலி கார்பின் பாஷ் வந்து அவங்க எம்ஐ எல்லாரோட இடத்துக்குமே போட பாக்குறாங்க. எல்லா எம்ஐ பிரான்ச்சைஸ்மே கார்பின் பாஷ் இன்சர்ட் பண்ண பாக்குறாங்க. சோ அப்படிங்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு கார்பின் பாஷ் மூவ் பண்றது வெளில எடுக்கிறது ரொம்ப இதான் நல்லா போட்டுட்டு இருக்கு. பிரவிஷ் ரெண்டு பேருமே அவங்கள எடுத்த உடனே பிளேயிங் லெவல்ல செட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இல்ல. அவங்க பிளேயிங் லெவல் ஆக்சுவலி ஐ அம் அக்செப்ட் வித் யூ ப்ரோ. பிரவிஷ் அங்க போறது மேக்கிங் நோ சென்ஸ். பட் நான் எதுக்காக இந்த பாயிண்ட் கொண்டு வந்தேன்னா சிலர் வந்துட்டு கிடையாது பிரவிஷ் அப்படின்றாங்கல்ல. ஸ்டாப் யுவர் எமோஷன்ஸ். பிகாஸ் இந்த விஷயத்துல தலை ஒரு விஷயம் பண்ணாரு. ஓகேவா? ஒரு விஷயம் பண்ணாரு. நான் ஆல்சோ செஸ்ல ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, ரெண்டுமே நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா தலை வந்து மைக்கசி நமக்கு வந்து ஆரஞ்சு கேப் ஒரு சீசன்ல வாங்குவாங்க. நம்ம அந்த சீசன்ல தோத்துருவோம், கப்ல ஃபைனல்ஸ் போய் தோத்துருவோம். ஆரஞ்சு கேப் நெக்ஸ்ட் சீசன் மைக்கசி டிராப் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆக்ஷன்ல போடுவாங்க. எம்ஐ ஆடுவாரு அடுத்த சீசன். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு போல்டு கால் எடுப்பாங்க சிஎஸ்கே. அதே மாதிரி செஸ்ல ஒரு சேயிங் இருக்கு, நாட் எவ்ரி சாக்ரிஃபைஸ் இஸ் அ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சில காயின் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னா அது உங்க வின்னிங்காகவும் கூட இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயம் தான். நான் எப்பவும் பிரவிஸ்க்காக நான் மறுபடியும் சொல்றேன், பிரவிஸ் ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் பிரவிஸ். ஓகேவா? இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்ல இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டிவிலியர்ஸ் எனக்கு பிரவிஸ் பிடிக்கும். ஏன்னா டிவிலியர்ஸ் லெஜெண்ட் அப்படின்னா கூட எனக்கு பர்சனல் ஒவ்வொருத்தரும் ஒன்று இருக்கலாம். எனக்கு பர்சனல் வந்து பிரவிஸ் வந்து எனக்கு சிஎஸ்கே பாசனும் ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ வை எனக்கு அந்த பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் ஆனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அட்மையர் ஆனேன். அந்த லாஜிக்லாம் இருக்கு. ஸோ ஐ மீன் டிவிலியர்ஸ் மேல ரெஸ்பெக்ட்ன்ற கணக்குல போயிடுது, இவர் மேல ஃபேவரட்ங்கிற கணக்குல வருதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் வந்து சொன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கிற பாயிண்ட்ல இருக்கு. பட் when it comes to IPL, இந்தியன் பிளேயர்ஸ் வேல்யூ வேற அப்படிங்கறது புரிஞ்சுக்க மாட்டாங்கிறது தான் எனக்கு பாயிண்ட். ஒரு ஆப்ஷன். சோ இது அப்படியே ஒரு எபிசோடாவே தனியா ஊட்டலாம் போல, தனியா ஒரு வீடியோ. மெகா ஆப்ஷனுக்கு எத்தனை ரிட்டென்ஷன் எனக்கு மறந்து போச்சு. எத்தனை ஆக்சுவலி இல்ல, ஒவ்வொரு இயருக்கு மாறும். ஒரு வருஷம் வந்து என்னாச்சுன்னா 3 ரிட்டென்ஷன் தான் இருந்துச்சு, ஒரு வருஷம் 5 ரிட்டென்ஷன் இருந்துச்சு,
ஒரு வருஷம் 4 இருந்துச்சு. ஏதாச்சும் நம்ம ஒரு டைம் வந்து தோனி, ரெய்னா, ஜடேஜா ரிட்டைன் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்த மெகா ஆக்ஷன்ல வந்து எப்படின்னு 4 பேர், மொயின் அலி, ருத்துராஜ், தோனி, ஜடேஜா 4 பேர் ரிட்டைன் பண்ணோம். அதுக்கு அடுத்து இப்ப லாஸ்டா வந்து 5 பேர், தோனி, ஜடேஜா, ருத்துராஜ் கெய்க்வாடு, மதிஷா பத்திரனா, அப்புறம் இன்னொரு ஆள் யாரு பண்ணிருப்பாங்க மறந்துட்டேன். சிவம் டூபே, ஜடேஜா, ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, அப்புறம் யாரு மதிஷா பத்திரனா, MS தோனி 5 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு மாறும். பட் சிஎஸ்கே ஆல்வேஸ் சிஎஸ்கே எம்ஐ, அதனாலதான் அவங்க வந்து அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டு லெஸ்ஸர் ஓவர்சீஸ ரிட்டைன் பண்ணுவாங்க. அதுதான் எப்பயுமே நடக்கும். 4 கேப்டு பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிக்கலாம். 4 கேப்டு பிளேயர்ஸ் ஆர் 3, அது ஏதோ ஒரு கணக்கு இருக்கு அன்கேப்டு. அது இப்ப என்ன யோசிச்சு வந்துச்சுன்னா, நம்ம மைண்ட் எங்க வரைக்கும் போச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து எப்படி ரிட்டென்ஷன் பண்ணுவோம். நான் என்ன யோசிக்காம சரி ருத்து, சஞ்சு, அதாவது 2027 ஸ்கிப் பண்ணிட்டு போறோம் நம்ம. இல்ல 20 அதான் 2 வேதான். ஒன்னு எப்பிக்கா ஃபெயில் ஆகும், இல்லாட்டி எப்பிக்கா சக்சஸ் ஆகும். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்துதான். ஹர்திக் பாண்டியா ஒருவேளை எம்ஐக்கு போன சீசன் he failed, அவ்வளவுதான் மேட்டர். சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் சீசன் எடுத்து ஃபெயில் ஆனாலும் ஆக்சுவலி விக்கி ப்ரோ சொன்னது ஐ லைக் திஸ் பாயிண்ட். பிகாஸ் நீ இவர் சொல்றபடி பிரவிஸ் இருக்கணுமே அதே கணக்கு தான். நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், எப்பிக்கா சக்சஸ் ஆகும் இல்ல எப்பிக்கா ஃபெயிலியர் ஆகும், நத்திங் இன் பிட்வீன்ற கணக்கு தான். Yeah, Raghuvan, sorry. Yeah, go ahead. I remember at the start of IPL or something, they were saying that they are going to do away the impact player. Impact player rule போச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா நம்ம கையில இருந்துச்சுன்னா மாஸ். அதாவது பட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இஸ் ஸ்டில் கோயிங் டு எக்ஸிஸ்ட், தென் இட் தி வர்தினஸ் ஆஃப் தி ட்ரேட் இஸ் டசன்ட் மேட்டர் மாதிரி ஆயிடும். ஆக்சுவலி மேக்கிங் சென்ஸ். இதுல ஒரு மார்க்கெட்டிங் விஷயம் அவுட் ஆஃப் ஐபிஎல் சொல்றோம் ப்ரோ. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்ததுல இருந்து ஐபிஎலோட வியூவர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது இன்னொரு பக்கம் அனலைசிஸ் ஒண்ணு இருக்கு. MS தோனி ஆடாத மேட்ச், பிகாஸ் MS தோனி நிறைய மேட்ச்ல ஆடுறது இல்ல, முன்னெல்லாம் கண்டினியூஸ் ஆடுவார். இப்ப இம்பாக்ட் பிளேயர் 4 பால் தான் ஆடினாரு, அடுத்து ஆடுறதே இல்லைங்கிறதுனாலையும் குறைஞ்சதாவும் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் அனதர் சைட் ஆஃப் ரிப்போர்ட் எப்படின்னா, அதே 6-4 போகிறதுனால அதான் இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால 6-4 பிச்சை சின்னதாகிட்டாங்கிற பாயிண்ட் வருது. ஸோ 3மே கிளப் ஆகுது. இது வந்து இவங்க உள்ள அனலைசிஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கிறது பிசிசிஐ கையில தான் இருக்கும். சோ தட் நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயர் மட்டுமே நம்ம குழப்பாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க்லயும் வரும். ஏன்னா தோனி இப்ப ஆட மாட்டாருன்னு முடிவாயிடுச்சு. 2027 ஆடுறது ரொம்ப கஷ்டம். முடிவாயிடுச்சுங்கும் போது கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயரை நிறுத்துவாங்க, இல்லைன்னா பவுண்டரி சைஸ் பெருசாகிட்டு பழைய மாதிரி பிச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. சோ 2த்துல ஏதாவது நடக்க தான் வாய்ப்பு இருக்கு. சோ நீ சொல்ற ப்ராபபிலிட்டியுமே ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா, ஆஸ் யூ ஹவ் மென்ஷன், ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு பி a biggest asset. சரி, இதோட ஐபிஎல் ஓட நிப்பாட்டிட்டு அடுத்த டாபிக் போயிடுவோம். யா